சில விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு பேசணும்னா உன்னோட முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதனாலதான் என் பொண்ணை உனக்கு கொடுக்கறதுக்கு நான் யோசிக்கவே இல்ல. ப்ராப்ளம் எனக்கு தான் இருக்கு. அந்த சீதா ரத்னம் சம்பந்தம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிடுவீங்களா? எனக்கு அவரை பிடிக்கும் தாத்தா. எல்லா பொம்பளைங்க ராஜ்யமா ஆயிப்போச்சு. பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்களுக்கு பாடம் எடுன்னு அனுப்பி வச்சேன். இந்த போலீஸ்காரங்கிட்ட காதல் பாடம் கத்துட்டு வந்திருக்கேன். அப்பா தாத்தா, இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப சகஜம். அத பாத்துக்கிட்டு நீங்க நான் ஒண்ணு அத காரணம் காட்டி பேசல. இந்த அக்ரஹாரத்துக்குள்ள வேற ஜாதிக்காரனை யாராவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க? எதுக்கு முடியாது தாத்தா. தோ இப்பதான் பேரு சாஸ்திரி வீட்ல இப்ப கூட இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடந்ததுல நாசமா போச்சு. அக்ரஹாரத்தோட பேரையே கெடுத்துட்டானுங்க. ஐயோ நீங்க கோவப்படாதீங்க தாத்தா. உங்களை தவிர இங்க இருக்க எல்லாருக்கும் இது ஓகே தான். அதுதான் ட்ரெண்ட் பிகா. என்னடி? ஆமா தாத்தா. நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? சரி, உங்க இஷ்டம். ஆனா ஒரு விஷயம், இவ கழுத்துல தாலி கயிறு ஏறதுக்குள்ள என் கழுத்துல தூக்க கயிறு ஏறிடும். தாத்தா தாத்தா தாத்தா, ஏய், டோன்ட் டச் மீ. தள்ளி போ. எனக்கு புரியுது. ஐயோ, என்ன? யார் ரூமுக்குள்ள எதுக்குடா போற? சொன்ன கேள்ற. மாமா, தாத்தா 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 மாமா வெளியில வாங்க. என்னாச்சு? பேசாம இரு. மாப்பிள்ளைய எனக்கு பேஷா பிடிச்சிருக்கு. நம்ம சசிக்கு இவரு தான் கரெக்ட். அண்டர்வேர்ல்ட பத்தி அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸை பத்தி நாம பண்ற ரிசர்ச் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டெக்னாலஜில அவங்க நம்மள விட அட்வான்ஸ்டா இருக்காங்க. இந்த விஷயத்துல சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இன்னும் 3G 4G பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா அவங்க 8G யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ see. ஹலோ, சொன்னா கேட்க மாட்டியா? ஹெட் மாஸ்டர் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? யாரா நீ? நான் எப்படி உன் பேச்ச நம்புறது? நீ உண்மைதான் சொல்றன்றதுக்கு என்ன கேரண்டி? அப்பப்போ இந்த நம்பிக்கைனால தான் வாழ்க்கையே நல்லா இருக்கும். நீ என்ன நம்பிதான் ஆகணும். கிரிமினல் நல்லவன் மாதிரி நம்ம கூடவே தான் இருப்பான். நீ அவனை அரெஸ்ட் பண்ண. எவிடன்ஸோட நான் வரவும் முன்னாடி. ஹலோ, ட்ரேஸ் ஆகலடா. மேபி சேட்டலைட் காலா இருக்கும். யாரா? ஹெட் மாஸ்டர் கிரிமினல் சொல்லி ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். நம்பரும் வராது, ட்ரேஸும் பண்ண முடியாது. ஒண்ணுமே புரியல. ஒரு வேலை பண்ண, அடுத்த வாட்டி 2 minutes வரைக்கும் காலை கொண்டு போ. அவனை ஈஸியா ட்ரேஸ் பண்ணிடலாம். டேக் ஆல் தி டீடைல்ஸ். யா. சார் சொல்லுங்க சார். பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இங்க அவர் வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கார் சார். எனக்கு மறுபடியும் அந்த அன்னோன் கால் வந்துச்சு. என்ன சார், காலன்னு நான் இங்கதான் இருக்கேன். அவர் போன் ஒன்றும் பண்ணவே இல்லையே. பிரசிடென்ட் இல்லைன்னா வேற யாரையா? அதான் சார் ஒண்ணுமே புரியலையே. சரி, ஒண்ணு பண்ண. நான் சொன்னேன்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் ஸ்டேஷனுக்கு வர சொல்ல. சார் அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தா அது பிரச்சனை ஆயிட போகுது சார். நான் சொன்னது மட்டும் செய். ஓகே சார். எஸ்ஐ சார். குட் ஆஃப்டர்நூன் சார். வாங்க. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. என்ன ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்களாமே? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? எதிரிங்களா? எனக்கா? அப்படி யாரும் இல்ல. எதுக்காக கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, உங்களை பத்தி ஒரு 4 நாளா சில அன்னோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு கிரிமினல்னும் ஸ்கூல் பேர்ல ஏதோ கிரைம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. சோ அது விஷயமா பேசலாம் தான் உங்களை நான் இங்க வர சொன்னேன். எதுவா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. கூப்பிடும் போது அப்பப்போ நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். சரி, வேற ஏதாவது கேட்கணுமா? அவ்வளவுதாங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் காஸ்ட். போயிட்டு வர. வணக்கம். ஹலோ, டிஜிபி ஹியர். சார். மாஸ்டரை எதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? சார் அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்க. ஐம் சாரி சார். மைண்ட் இட். ஓகே சார். ராஜாராம் சார். டிஜிபி சார் ஃபோன் பண்ணாருங்க. அப்படியா? அம்மா, ஃபோன் பண்ணா சிஐ சார் பண்ணணும், இல்லைன்னா எஸ்பி சார் பண்ணணும். ஹெட் மாஸ்டருக்காக டிஜிபியே எதுக்காக ஃபோன் பண்ணாரு? டிஜிபி சாரும் ஹெட் மாஸ்டரும் கிளாஸ்மேட் சார். அப்படியா? போன வருஷம் ஆண்டு விழா கூட வந்திருந்தாரு சார். நல்ல வேலை, கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு.
சரி நீங்க ஒரு பண்ணுங்க. சொல்லுங்க சார். நம்ம ஆளுங்க கிட்ட ஹெட் மாஸ்டர் கிட்டயோ இல்ல ஸ்கூல் கிட்டயோ போக வேணாம்னு சொல்லுங்க. புரியுதுல்ல? சரி சார். செக்கு. என்ன சார் 2 சைடும் நீங்களே ஆடிட்டு இருக்கீங்க? எதிரில் இருக்கிறவங்க ஆட்டத்தை தெரிஞ்சாதான் நாம ஈஸியா ஆட முடியும். பரவாயில்ல சார், கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, அதான் கார்டு கொடுக்கலான்னு வந்தேன். யார் கூட? சசி கூட ஆமா தானே? சார். நீங்க கண்டிப்பா வரணும். ஓகே, டெஃபினெட்லி. ஆல் தி Thank you, பெஸ்ட். sir. நீ சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, இது ஒரு ஸ்கூலும் கிடையாது. இன்னைக்கு நான் தான் உன்னோட டீச்சர். ஓவர் ஆக்டிங் பண்ணது போதும். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அது Doubt-ஆ? கிளியர் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் நைட். டவுட் கிளியர் பண்ண தானே ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க. இந்த டவுட் கிடையாது. அப்புறம் அன்னைக்கு என் தாத்தாவை எப்படி ஒத்துக்க வச்ச? அது உங்க ஃபேமிலி பர்சனல் விஷயம், அது எதுக்கு இப்போ? என் ஃபேமிலியோட பர்சனல் மேட்டர் எனக்கு சொல்லாம எப்படி? அது இல்லடி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்ப எதுக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்க? சொல்லுவியா சொல்ல மாட்டியா? புரிஞ்சுது. பெட்ரூம்ல கத்துற உரிமை லேடிஸ்க்கு மட்டும்தான் இருக்குன்னு தெரியும், சொல்லிடுறேன். என்னடா என்ன வற்புறுத்தி ஒத்துக்க வைக்கலான்னு பாக்குறியா? என் கால் கையில விழுந்தாலும் ஒண்ணு நடக்காது. கைய பிடிச்சுக்கிட்டா ஒத்துக்க வேணா? ஆமா, இது எப்படி ஆச்சு? அறுத்துக்கிட்ட. அதான் எப்படி ஆச்சு? அது எதுக்குன்னா அந்த காலத்துல நிறைய போர் நடந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு அந்த போரை பத்தி சொல்ல விருப்பம் இல்ல. எப்படி ஆச்சுன்னு நான் சொல்லட்டா? என்னது? அதான் உங்க லவர் சுக்கு, அவங்க அப்பா உங்க கைய வெட்டினது. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா எங்க வம்சத்துல இந்த காலத்துலயும் சரி அந்த காலத்துலயும் சரி லவ் எல்லாம் யாரும் பண்ணல. 1 minute. இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. டேய், என்னடா பண்ற எரும மாடு? அந்த காலத்துல குலம் கோத்திரம்னு சொல்லி நம்ம காதுல அப்படியே விட்டுட்ட. இப்ப அவங்க காதலையும் கெடுக்க பாக்குறியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இத இல்ல. பாரு, பையன் உண்மையிலேயே தங்கம், விட்டுடாத. ஒத்துக்கிறியா இல்லன்னா நாங்க கிளம்பி வரட்டுமா? இந்த சின்ன விஷயத்துக்கு நீ எதுக்குமா இவ்வளவு தூரம் வரணும்? பையன் தங்கன்னு சொல்லிட்டல, எனக்கு ஓகே. இதுதான் நடந்தது. போதுமா? எனக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த உண்மையை வெளியில வாங்கிட்ட. இப்ப நான் ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்து வாக் அவுட் பண்றேன். அபி அபி கிட்டவா? கிட்டயா? எவ்வளவு நல்லா இருக்க. என்ன சார், வேலைக்கு போகலையா இன்னைக்கு? போக மனசு வரல. போங்க. அதான் போக மனசு வரலன்னு சொல்றல, நீ வேற. ஹலோ எஸ்ஐ சார். டேய், யாரா நீ? என்ஜாய் பண்றீங்களா? மரியாதையா பேசு. ஒரு டிஜிபி ஹெட் மாஸ்டருக்காக எதுக்கு கால் பண்றாரு? என்னதான் கிளாஸ்மேட்டா இருந்தாலும் மானிட்டரிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? நீ அவரை அரெஸ்ட் பண்ணியா என்ன? யோசிச்சு பாரு எஸ்ஐ. உன்னால பண்ண முடியலன்னா வேலையை விட்டுரு. உனக்கு என்ன பத்தி தெரியாது. அப்படின்னா நீ யாருங்கிறத காட்டு. என்னங்க என்னங்க? யார் அவன்? எதுக்காக ஃபோன் பண்றான்?
ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா? டிஜிபி ஒரு பெங்காலின்னு என்கொயரியில தெரிய வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஹெட் மாஸ்டரும் டிஜிபியும் எப்படி கிளாஸ்மேட்ஸா இருப்பாங்க? கண்டிப்பா இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் ஏதோ ஒன்று இருக்கு. நீங்க தேடி வந்தது கிடைச்சதா? முன்ன பின்ன தெரியாதவா போன் பண்ணதை வச்சு நேரம் கட்ட நேரத்தில் இப்படி திருட்டுத்தனமா வந்து தேடுறீங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்கா? நான் தான் சொன்னேன்ல, எல்லா விதத்திலையும் உங்களுக்கு கோஆபரேட் பண்றேன்னு. சாரி சார், நான் அந்த ஃபோன் காலை பேஸ் பண்ணி இங்க வரல. நீங்க எனக்கு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு. என்கொயரி பண்ணி பார்த்ததுல நீங்களும் ஒரு கிளாஸ்மேட்ஸ்னு தெரிய வந்துச்சு. டிஜிபி படிச்சதெல்லாம் கல்கட்டால அண்ட் ஹீ இஸ் எ பெங்காலி. அவரும் நீங்களும் கிளாஸ்மேட்ஸா? எப்படி? அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் சார் நான் இங்க வந்தேன். I am the student of the Presidency College, Calcutta. சாரி சார். We are good friends. போலீஸ்காரங்கள சார் சந்தேகப்படுறது வழக்கமாயிடுச்சு. இப்போ எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. டிஜிபி சார் உங்களுக்காக உண்மையாவே கால் பண்ணிருக்காரு. அவன் எவனோ உங்களை பத்தி ராங் கால் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல அவனை க்ளோஸ் பண்றேன். வரேன் சார். சாரி சார். Open. போலீஸ்காரன்ல அவ்வளோ ஈஸியா கன்வின்ஸ் ஆக வாய்ப்பே இல்லை. You are under arrest. பீம், உடனே ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு வாங்க. சீக்கிரமா கிளம்புங்க. ஓகே சார். Move. Come fast. ஓகே சார்.